Chapter 7, sum number 8, forfeiture of shares. Arjun was holding 1,000 equity share of rupees 10 each of Bonneville Electronic Limited issued at for he paid 3 rupees on application and 4 rupees allotment but could not pay the first call and final call of rupees 3. Final call rupees 3. The director forfeiture the share of non-payment call money give the journal entry for forfeiture shares. கால் மணில ஃபைனல் கால் மணில எவ்வளவு பே பண்ணாம இருக்கிற அந்த ஷேர் ஆஃப் வந்து ஃபர்ஃபிச்சர் ஷேரா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது எப்படி போடுறதுன்றத பாருங்க என்ட்ரி என்னன்னு. Sum number 8ல இந்த forfeiture of share entry equity share capital account data to equity share call account to forfeiture call account அப்படி ஜேர்னல் இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டால 1000 ஷேர்ஸ் வந்து ஃபர்ஃபிச்சர் ஆயிருக்கு. இந்த ஷேர் வந்து பே பண்ணாம இருக்கு. 1000 ஷேர் இன்டூ 10 rupees 10,000. அதுக்கு டூ ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட் 1000 இன்ட்டு 3 rupees. இந்த காலோட ருபீஸ் எவ்வளவு உங்களுக்கு 3 rupees. 1000 இன்ட்டு 3 3000. டூ ஃபர்ஃபிச்சர் ஷேர்ஸ் 1000 இன்ட்டு 7,000. The 1000 share forfeiture for non-payment of call money. 1000 share தான் forfeiture shares வந்து non-payment. அதுக்கு தான் இந்த என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 10,000, டு ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட் 3,000, டு ஃபர்ஃபிச்சர் ஷேர் அக்கௌண்ட் 7,000. இந்த ஜேர்னல் இதோட முடியுது. தேங்க்யூ.